சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தை ஒரு வலிமையான மன்னன் ஆட்சி செய்தார். அவர் பெயர் கரிகால சோழன். அந்த காலத்தில் காவிரி நதி அடிக்கடி வெள்ளம் கொண்டு ஓடும். சில நேரங்களில் தண்ணீர் அதிகமாகி நிலங்களை அழிக்கும். சில நேரங்களில் தண்ணீர் இல்லாமல் விவசாயம் கஷ்டமாகும். இதை கவனித்த கரிகால சோழன் ஒரு பெரிய திட்டம் நினைத்தார். இந்த காவிரி நதியின் தண்ணீரை சரியாக பகிர்ந்தால் விவசாயம் வளர்ந்துவிடும் என்று முடிவு செய்தார். அதற்காக அவர் ஒரு பெரிய கல்லணையை கட்டச் செய்தார். அந்த அணைதான் கல்லணை டேம். கல்லணை மூலம் காவிரி நீர் பல கால்வாய்களாக பிரிந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு சென்றது. அதனால் தமிழகத்தில் விவசாயம் மிகவும் செழித்தது. இன்று வரை கல்லணை உலகின் பழமையான மற்றும் இன்னும் பயன்பாட்டில் இருக்கும் அணைகளில் ஒன்றாக உள்ளது. அதனால்தான் கரிகால சோழன் ஒரு தொலைநோக்கு கொண்ட மன்னன் என்று வரலாறு புகழ்கிறது. கற்றுக்கொள்ள வேண்டியது: நல்ல தலைவர்கள் மக்கள் நலனுக்காக பெரிய முடிவுகளை எடுப்பார்கள்.